குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே. அப்புறம் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அதே இடத்துல ஆவியானவர் எங்கேயோ, ஒண்ணுமே பண்ண வேணாம், உட்காந்து மணிக்கணக்கா நேரத்தை எடுத்து பிரயாசம் எடுத்து கதவை சாத்தி அந்நிய பாஷையில ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு கூட கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு, பைபிள் படிக்கிற அறிவு கூட கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா அந்நிய பாஷை பேசுறதுக்கு அறிவு தேவையில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு தேவையில்லைங்க. ஒன்னே ஒண்ணு தேவை, உங்க வாயை விட்டு கொடுங்க. கர்த்தட்ட வாயை திறந்து நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. ஜலத்தின் மேல் ஒழுங்கின்மை இருள் மேல அசைவாடின ஆவியானவர் என்னை மேல ஆளுகை செய்யுங்க சொல்லி வாயை மாத்திர விட்டு கொடுத்து நீங்க உங்களை அர்ப்பணிச்சு முழங்கால போட்டுருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சுட்டாருன்னா, இதுவரைக்கும் மாறாத ஒழுங்கின்மை, இதுவரைக்கும் மாறாத வெறுமை, இதுவரைக்கும் மாறாத இருளின் ராஜ்யம் உங்களை விட்டு விலகிறத நீங்க கண்ணால பார்ப்பீங்க, அனுபவிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையாக முடியலைங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆவியானவர் விட்டு கொடுங்கன்றேன். ஆவியானவரை உள்ளத்துல வரும்படி உங்க வாயை நாக்க தொடும்படி ஒப்பு கொடுங்கன்ற கதவை சாத்திட்டு கர்த்தருக்கு முன்னாடி நீங்க மாற வேண்டியது அவசியம் இல்ல. அவர் வரும்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விடுதலை ஆவீர்கள். அவருக்கு பேரு விடுவிக்கிற ஆவியானவர், விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தோட கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த பாவ இருள் உங்களை விட்டு மாறுவதை நீங்க உணர்வீர்கள். நான் உங்க மண்டையை போட்டு திருக முடியாது. 1000 பேர் ஆலோசனை சொல்றதை காட்டிலும் ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சா போதும், எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணுவான்.